ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே முந்தா புயல் நாளை கரையை கடக்க இருக்கும் நிலையில் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் இளவமுதன். விவரங்கள். அந்த புயல் 28ஆம் தேதி காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரியின் யானம் பிராந்தியம் இதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். மண்டல நிர்வாக அதிகாரி அங்கித் குமார், சிறப்பு அதிகாரி அம்மன் சர்மா, காவல் கண்காணிப்பு வரதராஜன் தலைமையில் ஏனம் அலுவலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு இடையே காலையிலிருந்து மழை பெய்ய துவங்கி இருக்கிறது. அந்த மழையை எப்படி சமாளிப்பது, 24 மணி நேரமும் ஊழியர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல விசாகப்பட்டினத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படை ஒன்று வந்துள்ளது. ஏனமில் தாழ்வான பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்துவதற்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து அவர்கள் காலையிலே நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலிருந்து இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஒன்றும் ஊர்காவல் படை பிரிவு ஒன்றும் அங்கு சென்றுள்ளது. இவர்கள் ஆற்று பகுதியிலும் கடலோர பகுதியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பாதுகாப்பு கருதி அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு 3 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா படகுத்துறையும் மூடப்பட்டுள்ளது. மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் ஜெனரேட்டர் வைத்து சமாளிப்பது என்றும், வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்தால் மணல் மூட்டையில் வைப்பது என்றும், ஜெனரேட்டரில் பொறுத்து நீரை வெளியேற்றுவதற்கான அறிவிப்புகள் இந்த கூட்டத்தில் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. 1 வாரத்திற்கு தேவையான மருந்து மற்றும் மளிகை பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி இளவமுதன் விவரங்களுக்கு.